கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. டிசம்பர் 31, 2023 நான் இங்கே வந்தேன். கடந்த பிரதர்ஸ் மீட்டிங்கில் பிரதர் ஞாபகப்படுத்தினாங்க, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு பிரதர்னு. இன்று உங்கள் மத்தியில் வரும்படி தேவன் எனக்கு பாராட்டின தயவுக்காக நான் நன்றி சொல்கிறேன். பின்னாடியில் கேட்குதா? ஓகே, சரி. இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி என் இருதயத்தில் உள்ளதான வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம். நாம் நன்றாக தெரிந்த ஒரு வார்த்தை. மத்தேயு 5:8 வாசிப்போம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த ஃபர்ஸ்ட் செஷனில் இந்த வார்த்தையை தான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். அந்த வார்த்தையில் கவனிங்க. முதல்ல என்ன எழுதியிருக்குனாக்கும், பிளஸட் ஆர் த பியூர் இன் ஹார்ட், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள். அதுக்கடுத்து அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாதாரணமாக நினைக்கிறது என்னன்னா, இருதயத்தில் சுத்தமாக இருந்தோம்னா தேவனை தரிசிப்போம்னா ஏதோ ஒரு காட்சியாகவோ ஒரு தரிசனத்திலையோ அல்லது பின்னாடியோ பார்க்கறது தான் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தை நன்றாக நம்ம தியானிப்போம், என்ன அர்த்தத்தில் இங்கே எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு. முதல்ல இருதயத்தில் சுத்தம் உள்ளதை பற்றி பார்ப்போம். நம்ம எசேக்கியேலுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனத்துக்கு போவோம். எசேக்கியேல் 5:11. எசேக்கியேல் தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ள தீர்க்கதரிசிகளில் மிகவும் ஒரு முக்கியமான தீர்க்கதரிசி. ஏசாயா, எரேமியா போல எசேக்கியேல். அதில் 5வது அதிகாரம் 11வது வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அங்கே தேவன் சொல்லுகிறார். பாருங்கள், 11வது வசனம் வாசிங்க. ஆதலால் சீ என்று கலக்கப்பட்டதற்கதும் அருவருக்கப்பட்டதுக்குமான உன் கிரியைகளால் நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினபடியால் என் கண் உன்னை தப்பவிடாது. நான் உன்னை குறுகி போக பண்ணுவேன், நான் இறங்க மாட்டேன். இதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. அதில் என்ன எழுதியிருக்குனாக்கும், surely because you have defiled my sanctuary, என்னுடைய வாசஸ்தலத்தை நீ பாழ்படுத்தினபடினால, விக்கிரகங்கள்னால அதை அருவருப்பாக்கினபடினால, ஐ வில் ஆல்சோ வித்ட்ரா அப்படின்னு எழுதியிருக்கு. நானும் உன்னை விட்டு போய்விடுவேன் என்று எழுதியிருக்கு. 7வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. அவருடைய சிங்காரத்தின் மகிமையை அகந்தைக்கென்று வைத்து அதிலே அருவருக்கப்படத்தக்கதும் சீ என்று கலக்கப்பட்டதுமான காரியங்களின் விக்கிரகங்களை உண்டு பண்ணினார்கள். ஆகையால் நான் அவைகளை அவர்களுக்குள் வேண்டா வெறுப்பாக்கி அதை அந்நியர் கையில் கொள்ளையாகவும் பூமியில் துஷ்டர்களுக்கு சூறையாகவும் கொடுப்பேன். அவர்கள் அதை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள். போதும். இப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் தம்முடைய வாசஸ்தலம் என்று சொல்வது ஒரு தேவாலயத்தை குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் நம்ம 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயம் அப்படின்னா நம்முடைய இருதயம்தான். நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து வாசும் பொழுது 1 கொரிந்தியர் 6:19 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? போதும். அப்போ பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய வாசஸ்தலம் என்பதற்கும் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய வாசஸ்தலம் என்பதற்கும் பெருத்த வித்தியாசம் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் நம்ம தான் தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயம் நம்முடைய இருதயம்தான். இப்போ 8வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல்ல அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயோ? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு
என்னை தூரமாய் போக பண்ணும்படியாக இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? போதும், என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு நான் தூர போகும்படிக்கு, அதாவது என்னை துரத்துறது மாதிரிக்கு அவங்க செய்கிறத பார்த்தியா அப்படிங்கிறார். என்னையை துரத்துறது மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நாம் இப்போ தங்கியிருக்க இடத்துல ஒரு பேட் ஸ்மெல் வரக்கூடிய ஒரு காரியம் அல்லது ஒரு அருவருப்பான ஒரு காரியம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், அந்த இடத்துல தங்க விரும்ப மாட்டோம். அதே மாதிரி தான் நம்முடைய இருதயம்தான் தேவன் தங்கக்கூடியதான ஒரு வாசஸ்தலம். அந்த இருதயத்தில் தேவன் அருவருக்கக்கூடியதான ஒரு காரியம் இருந்தால் அவர் என்ன சொல்கிறார், என்னை போன்னு சொல்லாமல் நீ என்னை வெளியே துரத்துற, நான் உன்னை விட்டு தூரம் போக வேண்டியிருக்கும், நீயே என்னை வெளியே போக பண்ணுற. அதான் இங்கே எழுதுறாரு என்னன்னாக்கும், அண்ட் ஈ செட் டு மீ சாரி Son of man, do you see what they are doing, the great abominations which the house of Israel are committing here, so that I would be far from a sanctuary. என்னுடைய வாசஸ்தலத்தை விட்டு நான் தூரமாய் போகும்படிக்கு அவர்கள் செய்கிற காரியத்தை பார்த்தாயா என்று தீர்க்கதரிசிக்கு அங்கே உள்ள நிலைமையை காட்டுகிறார். என்னென்ன காட்டுறாரு நம்ம பார்ப்போம். இப்போ இதில் நான் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்முடைய இருதயம் தேவன் தங்கும் ஆலயம், பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். நம்ம அங்கே வாச்சோம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னு. அப்போ சுத்தமில்லாத இடத்துல தேவன் தங்க முடியாது. அப்போ இருதயம் தேவன் தங்கும் ஆலயம் சொன்னால் நம்முடைய இருதயத்தின் உள்ளந்தரங்கமான நினைவுகள், அதில் இருக்கக்கூடியதான காரியங்கள் ஆவியாக இருக்கிற தேவனுக்கு அது அருவருப்பாகவும், அவர் அங்கே தங்க முடியாத அளவுக்கு வெறுத்து அவர் வெளியே போகக்கூடிய அல்லது தூரமாய் போகக்கூடிய ஒரு நிலைமையை உண்டு பண்ண முடியும் என்று பழைய ஏற்பாடுங்கிறது நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த அந்த ஜனங்களுக்கு அவர் சொன்னக்கூடிய காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் உள்ள நமக்கு, நாம் இருதயத்தை சுத்தமாக வைத்து கொள்ளாவிட்டால் தேவன் அங்கே வாசமே பண்ண மாட்டார், அந்த இடத்தை அவர் அருவருப்பார். அப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்கிற நமக்கு நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு அருவருப்பாக்கக்கூடிய காரியங்கள் என்ன? என்னுடைய வேதாகமத்தில் உள்ள பின் குறிப்பை நான் வாசிக்கிறேன். நானாக ஒன்றும் சொல்லலை, என்னுடைய வேதாகமத்தில் உள்ள பின் குறிப்பை நான் வாசிக்கிறேன். இட் வாஸ் அ சீரியஸ் சின் டு டிஃபைல் த டெம்பிள். தேவாலயத்தை தீட்டுப்படுத்துவது என்பது ஒரு பெரிய பாவம், சீரியஸான பாவம். காட் சாங்சுவரி பை வொர்ஷிப்பிங் ஐடல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸிங் ஈவில் வித்தின் இட்ஸ் வெரி வால்ஸ். நம்ம அந்த ஆலயத்துக்குள்ள விக்கிரகங்களை வைத்து அதை பணிந்து கொள்வது என்பது தேவனுக்கு, அந்த 4 சுவர்களுக்கு மத்தியில் அது தேவனுக்கு அருவருப்பானது. இது தேவாலயத்தை குறிக்கிறது. இந்த நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாட்டில் we learn that God now makes his home within those who are his. தன்னுடையவர்களுடைய சரீரத்தை அவர் தன் ஆலயமாக புதிய உடன்படிக்கையின் கீழே அவர் சொல்லுகிறார். அவர் பாடிஸ் ஆர் காட்ஸ் டெம்பிள். 1 கொரிந்தியர் 6:19 நம்ம வாச்சோம். நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். We defile God's temple today by allowing gossiping, bitterness, love of money, lying, or any other wrong actions of attitudes to be a part of our lives. நம்முடைய இருதயத்தில் புறங்கூறுவது, பொய் சொல்லுவது, கசப்பான காரியங்களை இருதயத்துக்குள்ளே வைத்துக்கொள்வது, அப்புறம் பண ஆசையாகிய விக்கிரகம், இதையெல்லாம் உள்ள நாட்டி வச்சோம்னா நம்முடைய இருதயத்துக்குள்ளே நம்ம அதை பார்க்கல, ஆவியாக இருக்கிற தேவன் பார்க்குறார். அவர் தங்கும் வாசஸ்தலம் இப்பொழுது அருவருப்பான காரியங்களால் நிறைந்திருக்கிறது. எனவே தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல நான் எப்படிப்பா தங்க முடியும்? பாருங்கள், சில இடத்துல நம்ம போய் தங்குறதுக்கு போவோம், டாய்லெட் ரொம்ப மோசமாக இருக்கும், அல்லது ஒட்டடை அடைஞ்சு எங்கே பார்த்தாலும் பள்ளி அசிங்கம் பண்ணி வச்சுருக்கோம், எதையுமே தொடுறதுக்கே எல்லாம் ஒரே டஸ்டியாக இருக்கும், ஒரே தூசி படிந்த இடமா இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம ரொம்ப அந்த இடத்துல தங்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் ஏதாவது ஒரு பேட் ஸ்மெல் இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த இடத்த விட்டு நம்ம பிடிங்கி ஓடியாந்துடலாமான் இருக்கும். அதான் போன்னு சொல்லாமல் சொல்கிறது மாதிரி தான். அப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய இருதயத்தில் நான் தங்கக்கூடிய அந்த வாசஸ்தலத்தில் உன்னுடைய நினைவுகளில் சுத்தம் இல்லை, அசுத்தமாக இருக்குது. அங்கே விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பான பொருள் ஆசை இருக்குது, கசப்பு இருக்குது, பொறாமை இருக்குது, பெருமை இருக்குது. இன்னும் நீ உலகத்தில் எதெல்லாம் மேன்மையாக எண்ணுகிறதோ அதையெல்லாம் நீ இங்கே போஷிக்கிறாய்.
அப்படிலாம் இருக்கிறதுனால நான் எப்படி அந்த இடத்துல ஒரு சந்தோஷமாக தங்கி இருக்க முடியும்? இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அருமையானவர்களே, நாம் இப்போ யோசிச்சு பார்ப்போம். தேவன் இந்த கட்டிடத்திலேயோ அல்லது பெரிய பெரியதான ஆலயங்கள்லேயோ அவர் வாசமாக இருக்கிறதில்ல. புதிய ஏற்பாட்டில் நம்முடைய சரீரம்தான் தேவன் தங்கும் ஆலயம். அதுலேயும் பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய இடம் அதுதான். நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்தில் கூட 14வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 14:21 வாசிப்போம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். We will come to him and make our abode with him. அப்படின்னா அவனிடத்தில் நாங்கள் தங்குவோம். நாங்கள் தங்கும் வாசஸ்தலமாக அவனுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ளும். அப்போ யார்? நாம் அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கும் பொழுது தேவனும், அதாவது பிதாவுமாக இருக்கிற தேவனும் பரிசுத்த ஆவியாகிய தேவனும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இந்த வார்த்தையை, நானும் பிதாவும் அவனுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுவோம். We will make our abode, தங்கும் வாசஸ்தலமாக அவன் இருதயத்தை நாங்கள் மாற்றிக்கொள்வோம் அப்படிங்கிறார். அப்போ நாம் இப்போ எவ்வளோ பெரிய காரியங்களை கேட்டாலும் சரி, சுற்றி தேவன் சொல்வதெல்லாம் இதுதான். உன் இருதயம், தேவன் அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன். மத்தேயு 6 நம்ம வாசிக்கிறோம். ஜெபம் பண்ணும் பொழுது, உபவாசம் பண்ணும் பொழுது, தான தர்மம் பண்ணும் பொழுது ஆண்டவர் திரும்ப திரும்ப சொன்னது என்னன்னா, அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். திரும்ப திரும்ப 3 இடத்துலையும் அது வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் படித்து பாருங்க. நம்ம மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வரும். அப்போ தேவன் எதை பார்க்குறாருன்னா, வெளியரங்கமான காரியங்களை அல்ல, உள்ளான இருதயத்தையும் அதனுடைய நோக்கங்களையும் பார்க்கிறார். பிரசாக் பாவத்துக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்லுவாங்க 5 விதமான ஒரு காரியங்களை குறித்து. ஒன்று சின்ஸ் ஆஃப் டீட்ஸ், சின்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தையினால் செய்யக்கூடிய பாவம், கிரியையினால் செய்யக்கூடிய பாவம். இது 2 வெளியில் இருக்கு. அப்புறம் சின்ஸ் ஆஃப் தாட்ஸ், அதாவது நம்முடைய சிந்தனையில் செய்யக்கூடிய பாவம். சின்ஸ் ஆஃப் மோட்டிவ்ஸ், ஆட்டிடியூட்ஸ், அதாவது மற்ற சக மனிதர்கள் மேல் நம்ம வைத்திருக்கக்கூடியதான ஒரு அபிப்பிராயம், ஒரு ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் அதர் ஹியூமன் பீயிங்ஸ், மற்ற சகோதரர்கள், மனிதர்கள், அவர்கள் மேல் நம்ம வைத்திருக்கக்கூடியதான அபிப்பிராயங்கள். அவங்கள பார்க்கும்போதே அவங்க மேலே நமக்கு ஒரு அபிப்பிராயம், இவனா திருடன், இவனா மயமாலக்காரன், இவனா அயோக்கியன், இவனா அப்படி இப்படின்னு நம்ம ஒரு மனிதனை குறித்து நமக்குள்ள ஒரு ஆட்டிடியூட் இருக்குது அவங்களோட குறித்து. ஸோ திஸ் இஸ் சின்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட்ஸ். அதே மாதிரி பணம், அவர் ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் மணி, மெட்டீரியல் திங்ஸ், பணத்தை குறித்து, பொருளை குறித்து, உலகத்தில் உள்ளதான பதவி, ஜாதி, அந்தஸ்து, இதெல்லாம் குறித்து நம்ம வைத்திருக்கக்கூடிய அபிப்பிராயம் சின்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட், நம்முடைய அபிப்பிராயத்தில் உள்ளதான பாவங்கள். மோட்டிவ்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறதுக்கான உள் நோக்கம். தான தர்மம் பண்ணும்போது கூட ஆண்டவர் சொன்னார், நீ தான தர்மம் பண்ணும்போது அதெல்லாம் வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியணும், அவங்க உன்னை மெச்சிக்கொள்ள நினச்சி நீ பண்ணாத. அதான் மோட்டிவ், நோக்கம், உள் நோக்கம், இன்டென்ஷன்ஸ், மோட்டிவ்ஸ். அப்போ நம்முடைய மறைவாக இருக்கிற பாவங்கள் என்ன? வார்த்தையும் கிரியையும் வெளியரங்கமாக இருக்கிறது, மனிதர்கள் யாரும் பார்க்க முடியும், கேட்க முடியும். ஆனால் சிந்தனையில் அவர் தாட்ஸ், அவர் ஆட்டிடியூட்ஸ், அவர் மோட்டிவ்ஸ், இதெல்லாம் மறைவாக இருக்கக்கூடியதான பாவங்கள். அப்போ தேவன் எதை பார்க்குறார் அப்படின்னா, மனிதருடைய கண்களுக்கு மறைந்திருக்கிறதான இந்த காரியத்தை அவருடைய கண்கள் பார்க்கிறது. எரேமியாவுடைய புஸ்தகத்தில் 17வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிங்களேன். எரேமியா 17. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறவருமாயிருக்கிறேன்.
பார்த்தீங்களா, இங்கே என்ன எழுதியிருக்கு பாருங்க. ஐ த லார்ட் சர்ச் த ஹார்ட், ஐ டெஸ்ட் த மைண்ட். 10வது வசனம். ஈவன் டு கிவ் டு ஈச் மேன் அக்கார்டிங் டு ஹிஸ் வேஸ், அக்கார்டிங் டு த ரிசல்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் டீட்ஸ். அவர்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படிக்கு அவருடைய உள்ளி இந்திரியங்களையும் அவருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறேன். அப்போ வெளியரங்கமான கிரியைகளுக்கு பலன் கொடுக்கறதுக்கு தேவன் உள்ள அந்தரங்கமான அதனுடைய நோக்கங்களை பார்க்கிறார். அவர் சர்ச் தி டீட்ஸ், அதாவது ஐ சர்ச் தி ஆட்டிடியூட், டெஸ்ட் த மைண்டு. அப்போ மனதில் உள்ள ஒரு உள் நோக்கம். ஒரு மனுஷன் தான தர்மம் பண்ணுறான் வச்சுங்களேன், அதுக்கு பலன் கொடுக்கணும்னா தேவன் என்னத்தை பார்க்குறாராம்? அவன் என்ன நோக்கத்தோடு கூட இதை செய்கிறான்? பிரபல்யமாக இருக்கிறதுக்காக பண்ணுகிறானா, அல்லது உண்மையான அன்பினால் பண்ணுகிறானா? தன்னை ஒரு பெரிய பரோபகாரி என்று காட்டிக்கொள்வதற்காக பண்ணுகிறானா, அல்லது உண்மையிலேயே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட பண்ணுகிறானா? அப்போ தேவன் அதை பார்த்து தான் அவனுக்கு பலன் கொடுக்குறார். அதே மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய ஜபம். நம்ம ஜபம் பண்ணும்போது சில நேரங்களில் நாம் தனி ஜபம் பண்ணாதவங்க கூட சபையில் வந்து ஜபம் பண்ணுவாங்க. தனியில் கொஞ்சமாக ஜபம் பண்ணுறவங்க சபையில் ரொம்ப ஜபம் பண்ணுவாங்க நீளமாக. காரணம் என்னென்னா, அவங்க நோக்கம் என்ன தேவன் பார்க்குறார். இவங்க ஜபம் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியணும், நல்லா ஜபம் பண்ணுறவங்கன்னு காமிச்சிக்கிறதுக்காக நிறைய வசனங்களை சொல்லி ஏற்றி இறக்கி அப்படிலாம் பண்ணுவாங்க. அப்போ தேவன் பண்ணுறது ஜபம்னா அது நல்லதானா? நல்லதுதான். ஆனால் அந்த ஜபத்துக்கு தேவன் எப்படி பதில் கொடுக்க விரும்புகிறார்னா, அந்த ஜபத்தை என்ன நோக்கத்தோடு கூட பண்ணுகிறார்கள். ஆக உபவாசம் இருக்கிறது, அதான் ஆண்டவர் சொன்னார், வெளியில் முக வாடலாக இருக்க வேண்டாம், நீங்கள் உபவாசம் இருந்தீங்கன்னா அது தேவனுக்கு மாத்திரம் தெரியும்படிக்கு முகத்துக்கு அப்போ எண்ணெய் பூசுங்கன்னார். இப்போ பவுட்ரு பூசுங்க, அதான் அர்த்தம் இப்போ சொன்னால். ஏன்னா நம்ம யாரும் முகத்தில் எண்ணெயை பூச மாட்டோம், பவுட்ரு போடு, தலையை சீவு. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் உபவாசம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? கலர் வேஷ்டி கட்டிக்கிடுவாங்க, செருப்பு போட மாட்டாங்க, தாடி வளர்த்துக்கிடுவாங்க. தோற்றத்தில் அவங்க விரதம் இருக்கிறாங்க, கோயிலுக்கு விரதம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரி இருப்பாங்க. அது வேளாங்கண்ணிக்கு போகிறவங்களா இருக்கட்டும், வேறு எங்கே போகிறவங்களா இருக்கட்டும், அவங்களுடைய நோக்கம் ஒருவேளை உள்நோக்கம் வேறாவது இருக்கலாம். ஆனால் வெளியில் அவங்க காண்பித்துக்கிற விரும்புகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் காண்பிக்காத, வெளியில் காண்பிக்காத, இந்த இருதயத்தை பார்க்குற தேவனுக்கு முன்பாக மாத்திரம் உள்நோக்கம் தெரியட்டும், அப்போ தான் அதுக்கு வெளியரங்கமான பலன் கிடைக்கும். எனவே அருமையானவர்களே, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, இருதயத்தை சுத்தமாய் வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? இருதயத்தில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்மை தீட்டுப்படுத்தும்? மார்க் 7:21 வாசிக்கிறோம். நிறைய காரியங்கள் இங்கே எழுதியிருக்கு. இருதயத்தின் நிறைவினால தான் வாய் பேசும். இருதயத்தில் உள்ளான இருதயத்துக்குள்ளே என்னென்னலாம் நாம் பாவமான காரியங்கள் எல்லாம் கர்ப்பம் தரித்து வெளியில் கிரியையாக அது வெளிப்படுகிறது. அப்போ பண ஆசை. இப்போ ஒரு மனிதன் வெளியில் திருடுகிறான், லஞ்சம் வாங்குகிறான், அல்லது எடையில் தரத்தில் வாங்கிறதுல விற்கிறதுல ஏமாத்துகிறான்னா, அதனுடைய உள்ளான இருதயத்துக்குள்ள அவன் திட்டமிட்டு தான் அதை செய்கிறான். ஒரு மனிதனை ஏமாற்றி பணம் பறிப்பது, அவர்களிடத்திலிருந்து பொருள்களை கவர்வதற்கு பலவிதமான அவர்கள் காரியங்களை ஆராய்ந்து பார்த்து அதை செய்கிறார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய உள் நோக்கத்தை தேவன் ஆராய்ந்து பார்க்கிறார். அவருடைய கண்களுக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இல்லை. நான் எங்கே போனாலும் சொல்லுவேன், எபிரேயர் 4வது அதிகாரத்தில் அங்கே எழுதியிருக்கு, அதாவது எவ்ரிதிங் எவ்ரிவேர், எங்கெல்லாம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் இஸ் வைட் ஓப்பன், எல்லாமே வெளியரங்கமாக இருக்குது. யாருக்கு முன்னால்? தி ஆல் சீயிங் ஐஸ் ஆஃப் த லார்ட், எல்லாவற்றையும் காண்கிற தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே மறைவாக இல்லை. நம்ம ஒரு ஸ்கேன் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம உள்ளான உறுப்புகளில் இருக்கக்கூடியதான காரியங்களெல்லாம் அப்படியே படம் பிடிக்குது. நம்ம தலையை ஸ்கேன் எடுத்தாங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, தலையில் முடி இருக்குது, அதுக்கடுத்து தோல், அப்புறம் தலையில் ஓடு இருக்குது, மண்டை ஓடு. அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியதான பிரெயினில் போய் அப்படியே ஓடக்கூடிய ரத்த குழாய்களையெல்லாம் அது படம் எடுத்துருது. மனுஷன் கண்டுபிடிச்சதான ஒரு ஸ்கேன். ஆனால் அந்த மனுஷனையே படைத்த தேவன் எவ்வளோ சர்வ வல்லமை உள்ளவர், அவருக்கு முன்பாக ஒன்றுமே மறைவாக இல்லை. நான் எதுக்காக பேசுகிறேன்னா, உண்மையான தேவ பக்திங்கிறது எதுனாக்கும், அது நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு பயந்து சுத்திகரித்து கொள்வதில், நல்ல மனசாட்சியை காத்து கொள்வதில் தான் இருக்குது. இருதயம் மகா திருக்குள்ளதுன்னு வாசிக்கிறோம். என்ன வாச்சோம்? எரேமியா 17:9, இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதும். தேவனுக்காக ஒன்று செய்யும்போது கூட அதில் எனக்கு ஒரு பேர், எனக்கு ஒரு புகழ். சில பேர் பணத்துக்காக செய்கிறாங்க, சில பேர் ஒரு பேர் புகழுக்காக செய்கிறாங்க.
அது கனத்துக்காக செய்தாலும் சரி, பணத்துக்காக செய்தாலும் சரி, தேவன் அதனுடைய உள்நோக்கம் என்னவென்று பார்க்கிறார். அங்கே தான் நம்ம சுத்திகரிக்கிறதுக்கு அதிக தெய்வ பயமும் பரிசுத்த ஆவியானுடைய பலனும் நமக்கு வேண்டியிருக்கு. வெளியரங்கமான பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் உள்ள மனிதர்கள் கூட மனிதர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக அவர்கள் யோக்கியமாக இருக்கிறார்கள். உலகத்தில் நிறைய பேர் வெளியரங்கமான விபச்சாரம், திருடு, கொலை, களவு இதெல்லாம் செய்கிறதில்ல. நாமளும் அதை தான் செய்கிறோம் சபைக்கு வர்றவங்க அப்படின்னா. அப்போ தேவன் அதுக்கு மிஞ்சி என்னத்தை நம்மகிட்ட பார்க்குறாரு? அப்போ தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னென்னா, ஒருவரும் காணக்கூடாத ஒரு அந்தரங்கமான உன் வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிற, அங்கே உன் சிந்தனையில், உன்னுடைய அபிப்பிராயத்தில், உன்னுடைய நோக்கங்களில், உள் நோக்கங்களில் ஒரு சுத்தம் இருக்குதா? இது தேவன் மட்டும்தான் பார்க்க முடியும், மனிதர்கள் பார்க்க முடியாது. மனிதர்கள் பார்க்கக்கூடிய பகுதியில் நம்ம எல்லாருமே, உலகத்தில் உள்ளவங்க கூட ஜாக்கிரதையாக தான் இருக்கிறாங்க. அவங்க தப்பு பண்ணுறவங்களாம் தெரியாமல் தான் பண்ணுவாங்க. திருடுகிறவர்கள் இருட்டில் இரவில் போய் திருடுகிறார்கள். அடுத்தவர்களுக்கு தெரியாமல் தான் லஞ்சம் வாங்குறாங்க, ஏமாத்துறாங்க. அப்போ மனிதர்களாகிய நாமும் அப்படி இருந்தால் அது தேவனுடைய பார்வையில் என்ன மேன்மை இருக்குது? அப்போ தேவன் சொல்கிறது என்னென்னா, உள்ளான இருதயம் பாருங்கள். இப்போ அதுதான் நான் எசேக்கியேலுடைய புஸ்தகத்தில் இன்னும் சில பகுதிகளை நம்ம பார்த்தோம்னா தேவன் எப்படி ஒவ்வொன்றையும் பார்க்குறாருன்னு பாருங்கள். 7வது அதிகாரம் 20வது வசனம் ஒருத்தர் வாசிங்க. அவருடைய சிங்காரத்தின் மகிமையை அகந்தைக்கென்று வைத்து அதிலே அருவருக்கப்படத்தக்கதும் சீ என்று கலக்கப்பட்டதுமான காரியங்களின் விக்கிரகங்களை உண்டு பண்ணினார்கள். They transformed the beauty of his ornaments into pride. அவர்களுடைய ஆபரணங்கள், அழகு, இதையெல்லாம் ஒரு பெருமை அப்படி மாற்றி விட்டார்கள். இப்போ நகை அணிகிறதெல்லாம் அலங்காரத்துக்கு அணிகிறது இல்லை, அது ஒரு பெருமையின் வெளிப்பாடு. நிறைய இருக்குது அப்படின்னு வெளியில் காமிச்சுக்கிடுவாங்க. அழகு அது வெளியில் காமிக்கணும்னு நினைக்கிறாங்க, மற்றவங்க பார்த்து மெச்சிக்கொள்ளணுங்கிறதுக்காக. ஆக இந்த பெருமை என்ற குணாதிசயம் உள்ள மறைந்திருக்கு. வெளியில் நாம் அந்த அலங்காரத்தை உள்ளான பெருமையாக, தேவன் உங்களை அழகாக படைச்சிருந்தா நீங்கள் அந்த அழகு குறித்து மேன்மை பாராட்டும் பொழுது இட் ஹஸ் பிகம் அன் ஐடல் டு யூ. ஐடல் அப்படின்னா விக்கிரம்னு சொல்கிறோம். அதுக்கு முதல் எழுத்து என்னது? முதல் எழுத்து என்ன ஐடலுக்கு? ஐ. நிறைய பேருக்குள்ளே இருக்கக்கூடிய விக்கிரம் என்ன தெரியுமா? ஐ. நான், நான், எனது, நான் பெரிய ஆள், ஐ எம் சம்படி. எப்பொழுதெல்லாம் நமக்குள்ள நம்ம ஒரு பொருட்டாக எண்ணுகிறோமோ, நம்முடைய அறிவு, அழகு, திறமை, படிப்பு அல்லது நமக்கு இருக்கக்கூடிய வேறு எந்த விதமான காரியங்களை குறித்து நம்ம மேன்மை பாராட்டும் பொழுது அந்த நான் அல்லது எனக்கு உரியது, அது வரங்களாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், கொடையாக இருக்கட்டும், ஊழியம் ஏதோ ஒன்று, வாட் எவர் இட் இஸ், அது நல்ல குணாதிசயமாக இருக்கலாம். ஆனால் அது எப்பொழுது நம்முடைய உள்ளான சுவாபத்தில் பெருமையை கொண்டு விடுகிறதோ அப்பொழுதே அது ஒரு விக்கிரகம், அருவருப்பான விக்கிரகம். அப்போ தேவன் தங்க வேண்டிய இடத்துல இப்போ நான் அப்படிங்கிற ஒரு விக்கிரகம் உட்காந்துடுச்சு. பாருங்கள், எசேக்கியேலுடைய புஸ்தகத்தில் இப்போ நம்ம பெருமைத்து குறித்து வாசித்தோம். அது பாருங்களேன், 8வது அதிகாரத்தில் எசேக்கியேலை கூட்டிகிட்டு போய் தேவாலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அருவருப்புகளை ஒவ்வொன்றாக தேவன் காட்டுகிறார். அது மனிதர்கள் பார்க்க முடியாதபடிக்கு அங்குள்ள மூப்பர்கள் கூட அதை இருளிலே செய்கிறார்கள் அல்லது மறைவிலே செய்கிறார்கள். அதைத்தான் நீங்கள் வாசிக்கிறோம் 8வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிங்களேன். 3-5 வாசிங்க. கைப்போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமின் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. போதும். டு தி நார்த் ஆஃப் த ஆல்டர் கேட், பலிபீடத்துக்கு வடக்கே இருக்கக்கூடிய கதவு வாசலுக்கு பக்கத்தில் there was an idol, the idol of jealousy at the entrance. ஜெலசினா எரிச்சல் உண்டாக்குறதுன்னு சொல்லலாம். தமிழில் சாதாரணமாக கிட்டத்தட்ட ஜெலசி, என்வி எல்லாத்தையும் ஒரு மாதிரி சொல்லுவேன். என்னென்னா பொறாமை. இருதயத்துக்குள்ளே தான்
அந்த எரிச்சல் ஊட்டக்கூடியதான சில சுவாபங்கள் அங்கே இருக்கு. அது தேவனுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடியது. அது பெருமையாக இருக்கலாம், தன்னை ஒரு பொருட்டாக எண்ணக்கூடிய பெருமையாக இருக்கலாம், அல்லது பொறாமையாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது பெருமையாக இருந்தாலும் சரி, பொறாமையாக இருந்தாலும் சரி, அல்லது தேவனுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய எந்த சுவாபமாக இருந்தாலும் அது நம் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. அது வெளியரங்கமாக தெரியவில்லை. தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இப்படிலாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல நான் எப்படி இருக்க முடியும்? யூ ஆர் டிஃபைலிங் மை சாங்சுவரி. நான் தங்கக்கூடிய வாசஸ்தலத்தை நீ அருவருப்பாக மாற்றி என்னை தூரமாய் நீயே போக பண்ணுகிறாய். உன் இருதயத்தை விட்டு நான் தூரமாய் போகும்படிக்கு யூ ஆர் டூயிங் ஆல் தீஸ் அபாமினேஷன்ஸ், அருவருக்கப்படத்தக்க காரியங்கள் எல்லாம் நீ செய்கிறாய். பாருங்கள், அதுக்கு அடுத்து வாசிங்க, 7வது வசனம் வாசிங்க. அந்த தேவாலயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த தேவாலயங்கிறது பழைய ஏற்பாட்டில் ஒரு கட்டடம், புதிய ஏற்பாட்டில் நம்முடைய இருதயம். மனிதர்கள் ரெண்டையுமே பார்க்க முடியாது. அந்த தேவாலயம் சுற்றி சுவர்களால் மூடி இருக்கிறதுனால அதை யாரும் பார்க்க முடியாது. இப்போது ஒரு துளை, ஒரு ஓட்டை போட்டு அந்த மனிதனுக்கு அங்கே காண்பிக்கிறார். பாருங்க, வாசிங்க 7வது வசனம். என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு என்றார். நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. வாசிங்க தொடுது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார். நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீர்த்தப்பட்டிருந்தன. இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேரும் அவர்கள் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய யசனியாவும் அவனவன் தன் தன் கையிலே தன் தன் தூப கலசத்தை பிடித்து கொண்டு அவர்களுக்கு முன்பாக நின்றார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களில் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் எங்கள் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே என்றார். 12வது வசனம். 12 வாசிச்சா? 12 ஓகே. அதுக்கடுத்து 14 வாசிங்க. பெண்கள் செஞ்ச காரியம். அதாவது மூப்பர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் சுற்றி சுவரெல்லாம் மூடி இருக்கு, ஒரு ஓட்டை, அதை கொஞ்சம் தொலையிடுங்கிறார். பட்டா ஒரு பெரிய வாசலே இருக்குது, அதெல்லாம் அவங்க மறைச்சி வச்சுட்டாங்க வெளியே தெரியாமல். இப்போ இங்கே ஒரு வாசலே இருக்குது. இப்போ அவர் பார்க்குறாரு, உள்ளே பார்த்தா அவர்கள் சுகத்தில் பூரா விக்கிரகங்கள். அப்படின்னா அவர்கள் அந்த தேவன் தங்கக்கூடியதான அந்த வாசஸ்தலத்தில் அருவருப்பான காரியங்களை எல்லாம் செய்து வெளியில் உள்ள மனிதர்கள் காண முடியாதபடி வைத்து விட்டார்கள். இஸ்ரவேல் மூப்பர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க, அவங்க இப்படி செய்திருக்கிறார்கள். அந்த அருவருப்பை பார், நான் கைவிட்டேன்னு சொல்கிறாங்களே, அவங்க இப்படி செஞ்சால் நான் எப்படி அவங்கள நேசிக்க முடியும்? அப்படி தான் தேவன் சொல்கிறார். அடுத்து பாருங்கள், 14வது வசனம். பெண்கள் செய்கிற காரியங்கள். என்னை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வடக்கு வாசலின் அடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்முசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவர், மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். தமுஸ் அப்படின்னா என்னன்னா, தமுஸ் வாஸ் த பாபிலோனியன் காட் ஆஃப் ஸ்ப்ரிங். அந்த வசந்த காலத்தில் தமுஸுங்கிறது ஒரு தேவதை அவங்களுக்கு. ஹி வாஸ் த ஹஸ்பண்ட் ஆர் லவர் ஆஃப் த காடஸ் ஈஷார். இஸ்தாருங்கிற ஒரு தேவதையினுடைய லவ்வரான். அப்படின்னா அந்த அவர் இறந்து போனதாகவும் திரும்ப அந்த வசந்த காலம் வரும்பொழுது உயிரோடு வர்றதாகவும் நம்பி அவங்களுக்காக அழுது பிறகு சந்தோஷப்படுறது போன காரியங்களை அங்கே உள்ள பெண்கள் செய்கிறாங்க. தமுஸ்காக அழுகிறதுனா அதுதான். ஆக இப்படிப்பட்டதான காரியங்களை பெண்கள் செய்கிறார்கள். உலகத்தில் உள்ள மனிதர்கள் செய்கிறது போல அருவருப்பான காரியங்களை இந்த பெண்களும் செய்கிறார்கள், இஸ்ரேலிய பெண்களும். இது சரியா? தேவன் கேட்குறார். ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு எல்லாத்தையும் காமிச்சு, இதெல்லாம் சரியா பார், வழக்காடுவோம் வாருங்கள் என்று தேவன் சொல்லுவார். ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கும், வழக்காடுவோம் வாருங்கள் என்று. அப்படி தான் சொல்கிறார். அடுத்து பாருங்கள், 16வது வசனம். என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். பார்த்தீங்களா?
கர்த்தருடைய ஆலயத்தில் அந்த மனிதர்கள் இருக்கிறாங்க, ஆனால் பலிபீடத்துக்கு முதுகை காட்டுறாங்க, வெளியில் சூரியனுக்கு முகத்தை காட்டுறாங்க. அப்படின்னா இருமனம் உள்ளவர்களாய் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள இருக்கிறாங்க, ஆனால் பலிபீடத்துக்கு நேராக முதுகை காட்டுறாங்க. அவங்க முகமோ சூரியனை தேவனாக வழிபடக்கூடியதான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், நாம் தேவனுடைய ஆலயத்தில் வந்து நம்ம தேவனுடைய பக்திமான்களை போல உட்கார்ந்துருக்கிறோம். நம்முடைய இருதயம் தேவனை விட்டு தூரமாக இருக்க முடியும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு முதுகை காட்டிவிட்டு நம்முடைய முகத்தை உலக மனிதர்கள் வழிபடக்கூடிய காரியங்களையே நாமளும் வழிபட்டு கொண்டு இருக்க முடியும். இன்றைக்கி வந்து விக்கிரக ஆராதனை என்று புதிய ஏற்பாட்டில் வந்து எதை சொல்லியிருக்கு அப்படின்னாக்கும், பொருள் ஆசையாகி விக்கிரக ஆராதனை நம்ம எபேசியரில் வாசிக்கிறோம், கொலேசியரில் வாசிக்கிறோம். அப்போ பொருளாசை ஏன் விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எனிதிங் தட் டேக்ஸ் த பிளேஸ் ஆஃப் காட் இன் அவர் ஹார்ட் இஸ் அன் ஐடல். அதாவது ஒரு தேவாலயம் சொல்கிறாங்க, கோயிலுங்கிறாங்க. அதில் வந்து பிரதான ஸ்தானத்தில் விச் இஸ் ஆன் த த்ரோன், முதலாவது ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதான அந்த சிலையை தான் விக்கிரகம் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய இருதயமாகிய தேவன் தங்கும் ஆலயத்தில் எது பிரதானமான இடத்துல டாப் ப்ரையாரிட்டி அல்லது விச் இஸ் ஆன் த த்ரோன், சிங்காசனத்தில் இருக்கிறது மாதிரி முதன்மையான ஸ்தானத்தில் இருக்கிறதோ அதுதான் விக்கிரகம். அதுக்கு தான் நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். உதாரணத்துக்கு பணம். சில பேர் வந்து பணத்தை நம்ம லூக்கா 16:13 வாசிக்கிறோம். 2 எஜமான்கள் தான், ஒன்று பணம், இன்னொன்று தேவன் சொல்கிறோம். அப்போ அந்த உலக பொருளுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா, சில சகோதரிகள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க வந்து பிஸ்னஸுக்கு போயிட்டு வந்து நடுராத்தில் 11 மணிக்கு வந்தாலும் இன்முகத்தோடு வந்து அவங்க கடையை அடைச்சிட்டு 12 மணிக்கு வருவாங்க. கடையை திறந்து அவங்க கதவை திறந்து அவங்களுக்கு சந்தோஷமாக சாப்பாடு போட்டு பண்ணுவாங்க. அவங்க தேவனுடைய காரியத்துக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா சரி, அவங்க வந்து மரியாதையே இருக்காது அவங்க வீட்டில். ஏன்னா அவங்க வழிபடுறது உலக பொருள் தான். ஸோ அந்த உலக பொருளை அவங்க சம்பாரிச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு மரியாதை இருக்கும், கனம் பண்ணுவாங்க. அதுக்காக அவங்களும் காத்திருந்து எப்போ வருவார்னு அவங்களுக்கு கனம் பண்ணுவாங்க. ஆனால் அதே நபர் வந்து தேவனுடைய காரியத்துக்காக போயிட்டு லேட்டாக வரட்டும், கதவை திறந்துட்டு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன் போட்டு சாப்பிட்டு படுங்க அப்படின்னு போய்ப்பாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன் சில வீடுகள் அப்படின்லாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்களுடைய தேவன் வயிறு அல்லது அவர்களுடைய தேவன் பணம். ஸோ பணத்தை புருஷன் சம்பாரிச்சிட்டு வந்தால் எந்நேரம் ஆனாலும் அவர்கள் சந்தோஷமாக அவருக்கு உபசரிப்பார்கள். ஆனால் தேவனை செய்து விட்டு வரட்டும், வேறு வேலை வெட்டி இல்லை, எப்போ பார்த்தாலும் வந்து கோயில், சாமி, சர்ச்சு இப்படியே அலைகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாக புரிந்து கொண்ட சகோதரிகள் அப்படி சொல்ல மாட்டாங்க, சொல்கிறேன். சில வீடுகளில் அப்படி இருக்கு. ஸோ நான் இப்போ கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கும், நம்முடைய இருதயம் தேவன் தங்கும் ஆலயம். அந்த ஆலயத்தில் பொருளாசை, பெருமை, பொறாமை, புறங்கூறுதல், இப்போ நிறைய கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள். சமீபத்தில் நான் அது குறித்து உணர்த்தி வைக்கப்பட்டேன். ஒரு செய்தியில் ஒரு சகரியப்பனன் சொல்கிறத கேட்டேன். நிறைய பிரதர்ஸ் வந்து தங்களுடைய வீடுகளில் மனைவிமார்கள்ட்ட வந்து சபையில் உள்ளவங்களை பற்றி குறை பேசுகிறாங்க, பேக் பைட்டிங். ஏன்னா அவங்க போய் வெளியில் சொல்ல மாட்டாங்க பார்த்தீங்களா. அவங்க வீடுகளில் அவங்க மனைவிமார்கள்ட்ட போய் சபையில் உள்ளவங்களை பற்றி குறை சொல்கிறது, புறங்கூறுதல். அதே மாதிரி சகோதரிகள் யார் யார் நெருக்கமாக பழகுறாங்களோ அவங்கள பற்றி ஒருத்தர் குறை பேசுவாங்க. வெளியில் தெரியாது, க்ளோஸ் ஃபெல்லோஷிப் அவங்களுக்குள்ள யாரெல்லாம் ரொம்ப நெருக்கமாக பழகுறாங்களோ அவங்களுக்குள்ள வந்து அந்த அவங்க இப்படி இவங்க இப்படி அப்படின்னு சபையில் உள்ளவங்களை பற்றியே குறை சொல்லுவாங்க. தேவன் இதையெல்லாம் பார்த்துட்ருக்காருங்கிற உணர்வு யாருக்கு இருக்கோ அவங்க தான் பயப்படுவாங்க. ஒரு முறை ஒரு சகோதரி சொன்னாங்களா, அவங்களோட ரொம்ப நெருக்கமாக பழகுவீங்களே, என்ன நீங்கள் இப்போ அப்படிலாம் அவங்க கூட நெருக்கமாக இல்லையே ஏன் அப்படின்னு கேட்டாங்களாம். அவங்களோட நெருக்கமாக பழகும்போது பக்கத்தில் உள்ள பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதனால் பார்த்தா இப்போ ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட் சிஸ்டர்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னாங்க. வெரி குட், எக்ஸலண்ட். 4 பேர் அப்படி செஞ்சால் 4 அடுத்தாப்பில் அவங்க பேசுகிறதை விட்டுருவாங்க, அவங்களும் தெரிஞ்சிடுவாங்க, இவங்களுக்கு நல்லது. அநேக நேரங்களில் நாம் வந்து மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு எப்படி நம்ம போகிறது, அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம முகத்தை மறைச்சிக்கிட்டு நம்ம அவங்க ஏதாவது ஒன்று சொல்ல வந்தால் வேண்டான்னு சொல்கிறது. ஒரு முறை ஒரு சகோதரர் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். அவர்கிட்ட சொன்னேன், இவ்வளோ தூரம் சபைக்கு விரோதமாக பேசியிருக்காங்களே, நீங்கள் ஏன் அதை சொல்லலைன்னு கேட்ட. அவர் சொன்னார், அவங்க சொல்லும்போதே நீங்கள் இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட வாக்குறுதி வாங்கிட்டு தான் சொன்னாங்க, அதனால நான் சொல்ல. வாக்குறுதியை காப்பாற்றணுங்கிறதுல உண்மை இருக்கிய ரைட்டு,
ஆனால் அது சபையை பாதிக்குதேங்கிறதுலையும் உங்களுக்கு அக்கறை இல்லை. வாக்குறுதியை காப்பாற்றணும், அவருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க. ஆனால் ஆண்டவருடைய திருச்சபை எப்படி போனாலும் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன், தங்களுடைய அதிகாரம் தங்களுக்குள்ள பேர் மதிப்பு போகுதும்போது ரொம்ப கவலைப்படுவாங்க. ஆனால் தேவனுடைய திருச்சபையில் ஒரு ஐக்கியம் இல்லை, சகோதரர்களுக்குள்ள சகோதரிகளுக்குள்ள ஒரு உண்மையான ஒரு ஐக்கியம் இல்லைன்னா அதை குறித்து கவலை இல்லாமல் இருப்பாங்க. உலகத்தில் சொல்லுவாங்கள்ல, நரி வலப்பக்கம் போனான்னு இடப்பக்கம் போனான்னு, நேர விழுந்து கடிக்காமல் இருந்தால் சரி, நம்மளை கடிக்காமல் இருந்தால் சரிதான். 2 ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு ராஜா இப்படி சொல்லுவான். 18-19 வசனம் வாசிங்களேன். எசேக்கியா ராஜா அவன் ரொம்ப வியாதிப்பட்டிருப்பான். அப்போ எசாயா தீர்க்கதரிசி அவனுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அவன் அழுவான். நீ இறந்து போயிடுவ, காரியங்களெல்லாம் நீ சரி பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அதை முதல்ல 20ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 1-3 வரைக்கும் வாசிங்கன்னா இப்படி எழுதியிருக்கோம். என்ன சொல்லுவார்னா, நீ இறந்து போயிடுவ. யார்? எசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாட்ட சொல்லுவார், இறந்து போயிடுவ, நீ காரியங்களெல்லாம் சரி பண்ணு அப்படின்னு சொல்லுவார். உடனே எசேக்கியா 3ஆம் வசனத்தில் வாசிங்களேன். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா அழுகிறான். நீ செத்து போயிடணும்னு அவன் அழுகிறான். ஆனால் அதுக்கடுத்து பாருங்களேன், அதுக்கடுத்து தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அவனுக்கு ஆயுள் நாட்களை கூட்டி கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி அவன் அப்படி அற்புதமாக சுகமானதை கேள்விப்பட்டு நிறைய பேர் பார்க்க வருவாங்க. ஒரு அற்புத சுகம்னா அது ஒரு பெரிய சாட்சி இல்லையா? சாக கிடந்த மனுஷன் பழச்சிக்கிட்டான் ஆண்டவருடைய வல்லமையினால அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதுலேயே அவன் பெரிய வசதியும் கூட வந்துருச்சு. அவனுக்கு நிறைய பொருள்களை கொண்டு வெகுமதியாக கொடுத்தெல்லாம் அவனை உற்சாகப்படுத்திட்டு போனாங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சுனாக்கும், பாபிலோனுடைய ராஜா அவனை ஒரு அனுப்புகிறான், போய் பாட்டு வர சொல்லி. இப்போ 12ஆம் வசனம் வாசிங்க. அக்காலத்திலே பலாத்தானின் குமாரனாகிய பெரோதாக் பல்தான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமதியையும் அனுப்பினான். வந்தோன்னா அவன் எல்லா இடத்தையும் காமிச்சிருவான். ஒரு இடத்துல எசாயா தீர்க்கதரிசி வருவார் 16ஆம் வசனத்தில். அவங்க என்னத்தை பார்த்தாங்க அப்படின்னு கேட்பாரு. கேட்டுட்டு அவர் சொல்லுவார், இப்பொழுது தேவன் சொல்கிற வார்த்தையை சொல்கிறேன் கேளு. ஒரு நாள் வரும், இந்த வீட்டில் இருக்கிற எல்லாம் 17-18 வாசிங்க. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளத்திலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். எப்படி மனுஷன் பார்த்தீங்களா? நீ செத்து போறன்னு சொன்னோன்னு அழுகிறான். ஒரு நாள் வரும்யா, நீ வச்சிருக்க எல்லாம் போய் சேர்ந்துடும், உன் பிள்ளையெல்லாம் போய் இன்னொரு ராஜாவுக்கு அடிமையாக வேலை பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அது நல்லது தான், என் காலத்தில் அது நல்லா இருப்பேன்ல போதுங்கிறான். என் பிள்ளைகள் எப்படி போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகள் எப்படி போனாலும் பரவாயில்ல, என் காலத்தில் அது நன்மை இருக்கும்ல, அது போதும் எனக்கு. எனக்கு நிறைய பேர் எப்படி தான், நான் ரட்சிக்கப்பட்டேன்ல, அது போதும். உன் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் அவங்க நரகத்துக்கு போவாங்கண்ணா, அது பரவாயில்ல, நானாவது ரட்சிக்கப்படுவேன்ல, போதும். நீங்கள் யாராவது இப்படி இருப்பீங்களா? இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. தங்களுடைய பிள்ளைகளை குறித்து அக்கறை இல்லை, சபையை குறித்து அக்கறை இல்லை, தங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்படலை அதை குறித்து அக்கறை இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டேன்ல, நான் பரலோகம் போவேன்ல, அது போதும். இந்த ராஜாவுடைய மனநிலைமை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தன்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டுச்சுல, அது போதும். இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைகளுக்காக கவலைப்படுவதில்லை, அவருடைய எதிர்காலத்தில் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து ரட்சிப்பை குறித்து கவலைப்படுவதே இல்லை. தேவன் இதைத்தான் பார்க்குறாரு. அவனுடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. தன் பிள்ளைகள் மற்ற இன்னொரு ராஜாவுக்கு போய் அடிமையாக இருப்பாங்க அப்படின்னா வேலைக்காரர் இருண்டு போகிறாங்க, பரவாயில்ல. சபையில் அப்படி தான். இன்னைக்கு சபையில் ஏதாவது ஒரு காரியம் தப்பாக போச்சுன்னா அது பரவாயில்ல, எனக்கு நல்ல பேர் இருக்கணும், என் பேர் நல்லா இருந்தால் சரிதான், சபை எப்படி போனால் என்ன. அருமையானவர்களே, இதையெல்லாம் தேவன் பார்க்குறார்.
அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுகிறவர்கள், அந்நிய தேவர்களை சேவிக்கிறவர்கள். சில இடங்களில் நம்ம வாசிக்கிறோம், சில பெந்தகோஸ்திய ஊழியக்காரர்களை குறித்து சொல்லும்போது சில பேர் சொல்கிறாங்க, கை வச்சு அமுக்கி விடுறது, தள்ளி விடுறது, கீழே விழ வைக்கிறது, அவங்க வந்து சிரிக்க வைக்கிறது, இப்படிலாம் வித்தைகள் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் போய் மந்திரவாதிகள்கிட்ட மந்திரம் கற்றுக்கிட்டு வந்த மாதிரிலாம் கூட பேசுகிறாங்க. உண்மை என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் என்ன சொல்லுவாருன்னா, அவங்களுடைய நோக்கம் என்ன? கீழே விழுந்து அவன் சிரிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன, ஆண்டவருக்கு என்ன? அவன் கீழே அப்படி தள்ளி விழுகும்போது அதனால என்ன? அவளை பெரிய ஆளாக காமிச்சுக்கிறதுக்காக தான் செய்கிறாங்க. பெரிய ஆளாக நம்மளை பார்க்கணும். எல்லாரும் வந்து பார் கை வச்சா விழுகிறாயா அப்படின்னா எல்லாம் அப்படி விழுகிறாங்க. அதனால அவனுக்கு என்ன, விழுந்ததுனால அடிவிட்டு ஒருவேளை காயம் வந்தாலும் வரும். இப்படி தான் சில மனிதர்கள் தங்களை பெரியவர்களாக காண்பித்துக் கொள்வதற்காக, தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, சபை எப்படி போனாலும் சரி, குடும்பம் எப்படி போனாலும் சரி, பிள்ளைகள் எப்படி போனாலும் சரி, நமக்கு வந்து ஒரு பேர் புகழ், இதெல்லாம் ஒரு ஐடல். யோவான் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் கடைசியில் அவர் சொல்கிறாரு பாருங்க. 1 யோவான் 5வது அதிகாரம் கடைசியில் அவர் எப்படி முடிக்கிறார் பாருங்களேன் அந்த நிருபத்தை. 21வது வசனம் வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. ஆமீன். இங்கிலீஷில் எழுதியிருக்கு, லிட்டில் சில்ட்ரன் காட் யுவர் செல்ஸ் ஃப்ரம் ஐடல்ஸ். இந்த விக்கிரகம் அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் பெரும்பகுதி வந்து கற்பனையில் வர்றதெல்லாம் ஒரு படங்களோ அல்லது சிலைகளோ தான் வருது. நான் இப்போ எவ்வளோ நேரம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, புதிய உடன்படிக்கையின் காலத்தில் வாழக்கூடிய நமக்கு நம்முடைய இருதயம்தான் தேவன் தங்கும் வாசஸ்தலம், பரிசுத்த ஆவியானவர் தங்கும் வாசஸ்தலம். அந்த இருதயத்தில் ஓடக்கூடிய நினைவுகளும், அந்த இருதயத்தில் கற்பனையில் அல்லது சிந்தனையில் வரக்கூடிய காரியங்கள், அது விபச்சார சிந்தையாக இருக்கலாம், வேசித்தன சிந்தையாக இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம், கசப்பாக இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் மேல் உள்ள பொறாமையாக இருக்கலாம், அல்லது பண ஆசையாக இருக்கலாம். இது எல்லாமே தேவன் அருவருக்கத்தக்கதான காரியங்கள். தேவன் மற்ற மனிதர்கள் மேல் நம்ம வைத்திருக்கக்கூடியதான அபிப்பிராயம், பணத்தை குறித்ததான நம்முடைய அபிப்பிராயம், தேவன் மேல் உள்ள நமக்கு இருக்கக்கூடியதான மரியாதை, இதெல்லாம் நம்முடைய ஆட்டிடியூட், சிந்தையில் எப்படி இருக்குன்னு பார்க்குறார். நன்றி உணர்வு இல்லாதவர்கள் அநேக பேர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சிந்தையிலே நடக்கிறது. நமக்கு வந்து நன்றி உள்ளவங்களா இருக்கிறாங்களா இல்லையா, அது எங்கே இருக்குது? சிந்தையில் தான் இருக்குது. அப்போ நிறைய காரியங்கள் வந்து நம்மை போன்ற மனிதர்களுக்கு இன்னொருவருடைய இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறவே முடியாது. எவ்ரிதிங் இஸ் ஹிடன். தேவாலயத்துக்கு நடக்கிற காரியங்கள் எப்படி 4 சுவர்களில் மறைக்கப்பட்டிருக்கோ அதுபோல் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தில் ஓடக்கூடிய நினைவுகளும் மற்ற மனிதனுடைய கண்களுக்கு, கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லாருக்குமே அது மறைவாக தான் இருக்குது. தேவன் மாத்திரம்தான் அந்த இடத்த பார்க்க முடியும். அவர் கொண்டு தீர்க்கதரிசிகிட்ட காமிக்கிறார், பாருப்பா நான் வந்து அவங்கள கைவிட்டுட்டேன்னு சொல்கிறாங்களே, என்ன நடக்குது நீ பாரு. அப்படி காண்பிக்கிறதுனால இந்த தீர்க்கதரிசி பார்க்கிறார். காண்பிக்கலைன்னா பார்க்க முடியாது. ஒருவனுக்கு தேவன் வெளிப்படுத்தினால் ஒழிய இன்னொரு மனிதனுடைய இருதயத்தில் அல்லது மனைவி புருஷனுடைய இருதயத்தில் ஓடக்கூடிய நினைவுகள் கூட மற்றவங்களுக்கு தெரியாது. அப்படி மற்றவங்களுக்கு தெரியாதனாலேயே அவர்கள் நல்லவர்களாக பேர் வாங்கி கொள்கிறார்கள். அவர்களுடைய இருதயத்தில் உள்ளது என்ன என்பதை தேவன் அவர்களுக்கு அனுமதிக்கக்கூடியதான பாடுகள், கஷ்டங்கள், சோதனைகள் மூலமாக தான் உள்ளே இருக்கிறது வெளியே வருது. அப்போ தேவன் சில நேரங்களில் நமக்கு அனுமதிக்கக்கூடியதான சில தோல்விகள், சில கஷ்டங்கள், வறுமை, துன்பம், பாடுகள், உபத்திரவங்கள், இதுதான் உள்ள என்ன இருக்குன்னு தெரியுது. நம்ம வந்து காற்றடிக்கும் போது நெல்மணியை தூற்றும் பொழுது தான் பதர் எது மணி எதுன்னு தெரியுது. அந்த காற்று அங்கே வரலைனாக்கா, அடிக்கலைனாக்கும் எது மணி எது பதர்னு தெரியாது. ரெண்டையும் ஒன்றா தான் நம்ம பார்ப்போம். அதே பாருங்க, ஒரு மனிதர் சொன்னார், ஒரு மனிதனுக்கு தோல்விகள், பாடுகள், கஷ்டங்கள் வர்றது நல்லது. சங்கீதக்காரன் சொன்னார், எனக்கு உபத்திரம் வந்து நல்லது, அதனால நான் உன்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஒரு தம்பி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாப்புல, வாலிப பையன், ஞானஸ்தானம் இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, உங்கள் நிலைமை என்ன சொல்லுங்கண்ணே. அந்த பையன் சொன்னார், நான் கல்லூரியில் படிக்கும்போது வந்து நிறைய கேம்பஸ் இன்டர்வியூக்கெலாம் போனேன், ஒன்றில் கூட நான் செலக்ட் ஆகலை. எல்லோரும் எனக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் போயிட்டாங்க. எனக்கு 1ல் போகும், அடுத்ததில் போயிடும், 2ல் போகும், அதில் போயிடும், அடுத்ததில் 3rd ரவுண்டில் போயிடும். இப்படி போயிட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நான் மனம் உடைஞ்சு அழுதேன் அப்படின்னார். நான் சொன்னேன், அது நல்லது. ஒரே அட்டம்ப்டில் ஜெயிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் he will exalt himself, he will boast of his intelligence. அவனுடைய புத்திசாலித்தனத்தை குறித்து, திறமையை குறித்து,
அவன் பெருமை அடைஞ்சு இன்னும் கொஞ்சம் பெரிய விக்கிரகத்தை அவனுக்கு உண்டு பண்ணியிருப்பான். நீ தோற்று பண்ணது உனக்கு நல்லது. அதான் அவர் சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அவன் தோல்வி அடைந்ததுனால இப்ப துவண்டு போய் வேற வழி இல்லாம when there is no other alternative left with he is coming to God. தேவனே எனக்கு உதவி செய்யுங்க, என்னால் முடியல. நல்லது, நீ தோல்வி அடைஞ்ச நல்லது, அதனால தான் இப்போ நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. அவங்க உலக பிரகாரமாக வேலையை வாங்கிட்டு போயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பெருமையிலையும் உப்பு போயிருப்பாங்க. ஆனால் நீயோ தோல்வி அடைந்ததுனால நீ தேவனை அறிந்து கொண்டாய், இப்பொழுதும் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக தேவன் உன்னை ஆசீர்வதித்து ஒரு நல்ல வேலையை உனக்கு கொடுக்க முடியும். பிலீவ். அப்போ நம்ம தேவனை சார்ந்து வாழ்கிறோமா, நம்மளது அறிவையோ திறமையோ நமக்குள்ள ஒரு விக்கிரகமாக மாற்றி கொண்டு இருக்கிறோமா என்பதை அந்த சோதனைகள் தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதனால தான் வேதத்தில் எழுதியிருக்கு, நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். அப்போ சிட்சை நம் வாழ்வில் வருவது நல்லது, தோல்விகள் நம்ம வாழ்வில் வருவது நல்லது. சில வியாதிகள், சில பண கஷ்டங்கள், வேலையின்மை அல்லது பாடுகள், உபத்திரவங்கள், இதெல்லாம் ஆவிக்குரிய பெரிய நன்மையை நம்ம கொண்டு வருகிறது. நிறைய பேர் வியாதி வரும்போது தேவனை தேடி வந்திருக்காங்க. பாருங்கள், தேவதூதர்கள் நன்மையே செய்கிறாங்க, கெட்டுப்போன தேவதூதன் மட்டும்தான் தீமையை செய்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கவங்கள பார்த்தீங்கன்னா, அந்த நல்ல தூதன் மூலமாக சபைக்கு வந்தவர்களை விட அந்த கெட்ட தூதன் மூலமாக வந்தவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் பாருங்கள், அதை நான் சொல்கிறேன், அந்த பையனுக்கு திரும்ப திரும்ப தோல்வி வந்தது. அவன் இப்பொழுது, ஆண்டவரே எனக்கு வேறு வழி இல்லை, எனக்கு அறிவு பத்தலை, எனக்கு புத்தி பத்தலை, எனக்கு திறமை இல்லை, எனக்கு எப்படியாவது ஒன்று செய்யுங்கன்னு சொல்கிறான். அவன் தேவனை தேடி வருகிறான். ஸோ தோல்விகள் பண்ணுறது நல்லது. ஸோ when God is allowing something, it is either to break you or make you. ஒன்று தேவன் உங்களை உருவாக்குறதுக்காக அல்லது உங்கள் பெருமையிலிருந்து உங்களை உடைக்கிறதுக்காக, உங்கள் நிலைமை இன்னதென்று உங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக தான் தேவன் ஒவ்வொரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் தோல்விகளையும் பிரச்சனைகளையும் பாடுகளையும் அனுமதிக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் எதை செய்தாலும் அது நன்மைக்காக தான் இருக்கணும். நாம் அதை புரிஞ்சுக்கணும். we must not become a victim, we must become a victor. நாம் ஒரு ஜெயாலியா மாறணுமே ஒழிய அந்த தோல்வியில் துவண்டு போயிடக்கூடாது. ஐயோ தேவனே இல்லை, அல்லது எனக்கெல்லாம் முடியாது. நோ, என்னால் முடியாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். தோல்வியில் நம்ம என்னத்தை புரிஞ்சுக்கிறணும்? என்னால் முடியாது, இட் இஸ் நாட் பாசிபிள் டு மீ. ரோமர் 9:16 எழுதியிருக்கோம், விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். அதேமாரி சகரியா 4:6 எழுதியிருக்கோம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே எல்லாம் அருமையானவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டியது தான், நம்ம உள்ளான இருதயத்தில் எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதை இருக்கணும். அந்த இருதயத்துக்குள்ளே பெருமை வரும். ஐயோ ஆண்டவரே எனக்குள்ளே பெருமை வருது, என்னை ஒரு பொருட்டாக நினைக்கிறேன், ஆண்டவரே இருதயத்தில் இப்போ ஒரு பொருள் ஆசை இருக்குது, எனக்குள்ள ஒரு கசப்பு இருக்கு, ஆண்டவரே என்னை ரட்சிங்க. தேவனால தான் கூடும். ஆண்டவரே என்னால் முடியலை, நான் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் கோவப்படுறேன். அவங்க மேலே எரிச்சல் வருது. பாருங்கள், எரிச்சல் மூட்டக்கூடிய ஒரு விக்கிரகம், பெருமை என்னும் ஒரு விக்கிரகம், உலகத்தை வணங்குகிறதான, சூரியனை நமஸ்கரித்து தேவனுடைய பலிபீடத்திற்கு முதுகை காட்டக்கூடியதான மூப்பர்கள் 25 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அருவருப்பான அந்த விக்கிரகங்களுக்கு வழிபாடு நடத்தக்கூடிய தூப கலசம் காட்டக்கூடிய 70 பேர், எல்லாமே தேவாலயத்துக்கு நடக்கக்கூடிய அருவருப்புகள். அப்போ தேவன் என்ன பார்க்குறார்? நம்முடைய இருதயத்தை பார்க்குறார். நான் தங்கக்கூடிய இடத்துல உனக்கு தெரியலப்பா, பாருங்க நான் உள்ளே இருக்கிறேன், பார்க்குறேன். நான் ஒரு முறை ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அவங்க அவசர அவசரமாக ஒரு ரூமில் ரெடி பண்ணி என்னை தங்க வச்சாங்க. அவங்க சில இடத்த சுத்தம் பண்ணி தங்க வச்சுட்டாங்க. போன முன்னாடி பார்த்தா அந்த மூலையில் ஒரு பெரிய நூலாம்படை, இங்கிட்ட ஒரு நூலாம்படை, அங்கே இங்கெல்லாம் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குது. பாத்ரூமில் போனால் பாத்ரூம் டாய்லெட் நீட்டாக இருக்குது, பார்த்தீங்கன்னா சுற்றி பூரா பள்ளி அசிங்கமாக இருக்குது. அவங்க பாவம், அவங்களுக்கு அது அவங்க கவனிக்கலை, ஏதோ தங்குற இடம் கட்டளையும் எதையும் பண்ணி கொடுத்தாங்க. நான் குறை சொல்கிறக்கா சொல்ல. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, உள்ளே தங்குறவங்களுக்கு அதெல்லாம் நம்ம நேரம் இருக்குது அப்படி பார்க்குறோம். வெளியிலேருந்து வர்றவங்க டக்குன்னு இதை மட்டும் ரெடி பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் அருமையானவர்களே, தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்குறாரு. அது எப்படி இருக்கு? உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், தேவன் பார்க்குற விதமாக பாருங்கள். அப்படி இருதயத்தை சுத்திகரித்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த இருதயத்தில் தேவன் வாசம் பண்ணுவார். அவர் மாத்திரம், ஆண்டவராக இயேசு பிதாவாகிய தேவன் we will make an abode, அதை எங்கள் வாசஸ்தலமாக மாற்றிக்கொள்வோம். ஆனால் அந்த இடத்துல அருவருப்பானது நடக்கும் பொழுது
நீ என்னை விரட்டுகிறதுக்காக செய்கிறாய். யூ ஆர் மேக்கிங் மீ ட்ரா அவே. நான் வெளியே போகும்படி செய்கிறாய். நீ அருவருப்பான காரியத்தை பார்க்கும்போது தேவன் வெளியே போகிறான். அருவருப்பா இருக்கும். நம்ம எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. சிந்தனை வாழ்க்கையை குறித்து ஒரு மனிதன் ஜாக்கிரதா இல்லை என்று சொன்னால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். யாக்கோபு சொல்றாரு, ஒருவன் தன் நாவை அடக்காமல், யாக்கோபு 1:26-27 என்ன வாசிக்கிறோம்? ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து. ஏன்னா நாவை அடக்காமல், அங்கே வாசிங்க யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஏன் நாவை அடக்கிறதுக்கும் இருதயத்துக்கு என்ன இருக்கு? நாவை அடக்கலைன்னா இருதயத்தை வஞ்சிக்கிறாங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயத்தின் நிறைவினாலதான் வாய் பேசும். வாயை கட்டுப்படுத்தணும்னா முடியாது, இருதயத்தை கட்டுப்படுத்தணும். அப்ப இருதயத்தினுடைய சிந்தனையில அது யாருக்குமே தெரியாது. அதனால இங்க நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கிறோம். மனைவிகிட்ட பேசும்போது, புருஷன்கிட்ட பேசும்போது யாரை குறித்து நீங்க துணிகரமா பேசுவீங்க. காரணம் என்ன? அது யாருக்கும் வெளியில யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்க மனைவி போய் புருஷனை பத்தி சொல்ல மாட்டாங்க, புருஷன் போய் மனைவியை பத்தி சொல்ல மாட்டாங்க. அதனால நம்ம துணிகரமா அவர்களிடத்துல பேசுகிறோம். மனம் திரும்புவார்மையானவர்களே, பேக் பைட்டிங் அது ஒரு காமன் சின் அமாங் தி பிலீவர்ஸ். விசுவாசிகளுக்கு மத்தியில் ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு பாவமாக மாறிவிட்டது காசிப்பிங். ஸோ போட்டி மனப்பான்மை, காம்படிட்டிவ் ஸ்பிரிட். நான் பெருசா நீ பெருசா. வி மஸ்ட் ஹேவ் த காம்ப்ளிமெண்டிங் ஸ்பிரிட். ஒரு சகோதரர் ஒரு காரியத்தை செஞ்சால் அதுக்கு நம்ம உதவி செய்கிறவங்களா இருக்கணும். போஸ்டிங் த பிரதர்ஸ் மினிஸ்ட்ரி பிரதர் சொல்லுவார். அதுக்கு பதிலாக அவங்களுக்கு எப்படா காலை வாரி விடுவோம் அப்படிங்கிற மாதிரிக்க ஏதாவது ஒரு இதில் மாட்டினா அவங்க காலை வாரி விட்டு விழு வச்சுட்டு நான் முன்னாடி போகிறேன். இது உலகத்தில் நடக்குது, அரசியலில் நடக்குது, ஆஃபீஸில் நடக்குது. ஒரு மனுஷன் முன்னுக்கு வர்ற மாதிரி இருந்தால் அவன் காலை வாரி விட்டு நம்ம முன்னாடி மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். ஆனால் சர்ச்சுகள் அப்படி இருக்கக்கூடாது. சகோதரர்களுக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது. நான் அருமையானவர்களை, சிந்தை வாழ்க்கை குறித்து எச்சரிக்கையாக இருப்போம். இருதயத்தை சுத்தம் பண்ண தேவன் அவருடைய பிரமாணத்தினால, அவருடைய வார்த்தையினால தான் நம்ம சுத்திகரிக்க முடியும். அப்பொழுது தேவன் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுவார். அதுக்கடுத்து அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இல்ல 5:8 பின்பகுதி சொல்றேன். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதுதான் இப்ப பார்த்திருக்கோம். இருதயத்தை எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இது ஒருவேளை நீங்க திரும்ப திரும்ப கேட்கிற வார்த்தையா இருக்கலாம். அதனால நீங்க அசட்டையா பண்ணிக்கிறாங்க. தேவ பக்தியின் ரகசியமே அங்கேதான் இருக்கு. நான் முதலாவது ரட்சிக்கப்பட்ட புதுசில் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். அப்பொழுது எனக்கு வெளிச்சமாக இருந்ததெல்லாம் அந்த 10 கட்டளைகளை நான் படிச்சிருக்கேன். ஆனால் அதன்படி நான் வாழலை. அதுதான் எனக்கு முதலாவது வெளிச்சமாக இருந்துச்சு. ஆனால் நம்முடைய சபையில் சிந்தனை வாழ்க்கையில் சுத்தமாக இருக்கணுங்கிற வார்த்தை தான் என் வாழ்க்கையை மாற்றியது. அதனால பெரும்பாலும் நான் எங்கேயும் போய் வார்த்தை பெயர்ந்தோன்னா என் இருதயத்தில் பெரும்பாலும் இதுதான் இருக்கும். ஏன் தெரியுமா? உண்மையான தேவ பக்தி என்னன்னா, தேவனுக்கு முன்பாக உன்னுடைய இருதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள்வது. நியாய தீர்ப்பு நாளில் தேவன் கணக்கு கேட்க போகிறதும் அதுதான். ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 2:16. என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். God will judge the secrets of men through Christ Jesus. Secrets of men. ரகசியத்தில் நீ என்ன பண்ற? அந்தரங்கத்தில் நீ என்ன பண்ற? யாரும் பார்க்காத இடத்துல என்ன பண்ற? யாரும் பார்க்க முடியாத உன்னுடைய இருதயத்தில் என்ன நினைவுகள் ஓடிக்கிட்டு இருக்கு? அதைத்தான் தேவன் பார்க்குறார். நம்ம இங்கே ஜாக்கிரதையாக இருக்கிறோமா? சரி, அடுத்து நம்ம இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எப்படி தரிசிக்கிறது பாருங்க. நாம் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில மனிதர்கள் குறுக்கிடுகிறார்கள். நம்முடைய திட்டம் நடக்காமல் போய்விடுகிறது. நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறோம், யாராவது தடை பண்ணிடுறாங்க, யாராவது ஒரு பிரச்சனை பண்ணிடுறாங்க. அப்பொழுது நம்முடைய இருதயத்தில் அவர்கள் மேலே எரிச்சல் வருகிறது. அவர்களை நாம் பகைக்கும்படியோ அல்லது வெறுக்கும்படியோ அவர்களுக்கு ரோதமான சிந்தனைகள் நம்முடைய இருதயத்தில் வருது. ஆனால் உண்மையிலேயே அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்தால், அதாவது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருந்தால்,
அவர்கள் இந்த நேரத்திலையும் தேவனைத்தான் பார்ப்பார்கள். தேவனே இதை செய்தார், தேவனே இதை செய்தார், தேவனே இதை அனுமதிக்கிறார். அப்ப இதுதான் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னா பரலோகத்தில் போய் தரிசிப்பார்கள் என்றோ அல்லது ஒரு விசேஷித்த தரிசனத்தின் மூலமாக ஆண்டவரை தரிசிப்பார்கள் என்றோ நம்ம யோசிக்க வேண்டாம். அவர்கள் இருதயத்தில் சுத்தமாக இருந்தால் என்ன நடந்தாலும் ஆண்டவரே நீரே இதை செய்தீர், நீரே இதை செய்தீர். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இருதயத்தில் சுத்தமாக இருந்த நமக்கு மாதிரியானவர். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. யோவான் 18:11. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்திலே உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். பாருங்க, அவரை பிடிக்கிறதுக்கு வர்றாங்க. அப்ப பேதுரு வாள் எடுத்து டக்குன்னு உலக பிரகாரமாக நம்ம போராடுவது போல அவர் தரப்பில் நின்று அந்த வந்த ஒருத்தனுடைய காதை வெட்டிட்டார். இது எல்லாருக்கும் தெரியும். அப்பொழுது இயேசு அதை எப்படி பார்க்குறாரு பாருங்க. அவங்க பிடிச்சிட்டு போக வந்திருக்காங்க, அவங்க தப்பு போல அவர் நினைக்கல. அவர் என்ன சொல்றாரு, என் பிதா என்ன சொல்லுங்க, என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம், அதில் நான் எப்படி பானம் பண்ணாமல் இருப்பேன்? என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம், அதில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர்கள் செய்யலை, இதை என் பிதா அனுமதித்திருக்கிறார். அதுதான் அவர் இந்த நேரத்தில் யாரை பார்க்குறாரு? மனுஷனை பார்க்கல, பிடிச்சிட்டு போக வந்தவங்களை பார்க்கல, பிதாவை பார்க்குறார். ஏன்னா அவர் சர்வ வல்லமை இல்லை தேவன். அவர் அனுமதி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. ஆனால் நமக்கு சோதனை வரும் பொழுது நாம் மனிதர்களை தான் பார்க்குறோம், சூழ்நிலைகளை தான் பார்க்குறோம். இவன் சொல்லியிருப்பானோ, அவன் தான் இதுக்கு காரணமோ, இவன் தான் எனக்கு எதிராக வர்றான், இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக இருக்கலாம், சாத்தான் கூட அவங்கள தூண்டி விட்டுருக்கலாம். ஆனால் தேவன் அதை தடுக்கவும் முடியும், அதிலிருந்து நம்ம மீட்கவும் முடியும். தேவன் அனுமதிக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. He knows every detail of what is happening to you. உன் தலையில் உள்ள முடியெல்லாம் என்னப்பட்டிருக்கு, அதில் ஒன்று கூட தேவனுக்கு சித்தம் இல்லாமல் கீழே விழாதுன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அப்போ தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசித்தால் நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்று நினைச்சோம் சொன்னால், அப்பயே நம்ம மனிதர்களுக்கு நேராக விரல் நீட்டுறோம். அநேக நேரங்களில் நம்மளை அறியாமலே கூட நம்ம இந்த ஆள் சரியில்லை, இவர் தான் இப்படி பண்ணிட்டார், இவன் தான் இப்படி வர்றான் அப்படின்னு மனிதர்களே நாம் அந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறோம். ஆனால் இயேசு ஆண்டவர் அப்படி பார்க்கவே இல்லை. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 19வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. அடுத்தது, இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமது ஒரு கர்திகாரமும் இராது. ஆனபடியினாலே 10வது வசனம் வாசிங்க, அதுக்கு முந்தின வசனம். அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். போதும் பாருங்க, பிலாத்து சொல்றாரு, நான் இந்த அதிகாரத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு பதவியில் இருக்கிறேன், உன்னை சிலுவையில் அறையிறதுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்கு, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க, உன்னை விடுதலை ஆக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாரு. ஆண்டவர் அப்பொழுதும் இந்த அதிகாரம் உனக்கு யாரால் கொடுக்கப்பட்டிருக்கு? பிதாவினால் கொடுக்கப்பட்டிருக்கு. Unless it is given by my Father in heaven, you won't have any authority over me. என் மீது உனக்கு ஒரு அதிகாரமும் இருக்காது. அப்போ யாரை பார்க்குறாரு? இப்போ யாரை பார்க்குறாரு? பிதாவை பார்க்குறார். சர்வ வல்லமையில் தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். உன்னை கொலை செய்கிறதுக்கு, உன்னை மரண தண்டனை உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் ஏசாண்டவர் சொல்கிறாரு, பிதாவாகி தேவன் தான் அந்த அதிகாரத்தை உனக்கு இப்போ கொடுத்துருக்கிறார், இல்லைன்னா நீ என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ அது யாரை பார்க்குறாரு? தேவனை பார்க்குறாரு. அதே மாதிரி பாருங்கள், யோபுனுடைய புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம்னா நமக்கு தெரியும், அவர் அவருடைய மனைவியே சொல்கிறா, தேவனை தூசித்து ஜீவனை விடும், இன்னும் உடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறோன்னு. அப்போ யோபு என்ன சொன்னார் தெரியுமா? தேவனுடைய கையில் நன்மையை பெற்ற நாம் தீமைகளையும் பெற வேண்டாமா, பைத்தியக்காரி போல பேசுகிறாய் என்று சொன்னார். உண்மையில் என்ன நடந்ததுன்னா, யோபுக்கு நடந்தது போன்றதான காரியம் நமக்கு நடந்தால் பாருங்கள், இன்றைக்கி ஒன்றுக்கு மற்றதுக்கெல்லாம் நிறைய பேர் பிசாசு செஞ்சுட்டான், சாத்தான் பண்ணிட்டான், சாத்தானை குறித்து சாத்தானுடைய ஆதிக்கத்தில் உள்ளவர்களை காட்டிலும் தேவனுடைய பிள்ளைகள் தான் அதிகமாக பேசுகிறாங்க. சாத்தான் ஒருத்தர் சொன்னார், சாத்தான் போய் ஒரு நாள் தேவன்கிட்ட போய் சொன்னானா, உங்கள் பிள்ளைகள்லாம் என்ன அநியாயம் பண்ணுறாங்க பாருங்கள், நான் செய்யாதையெல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க.
நான் செய்யாததெல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னான்னு ஒருத்தர் சுவாரஸ்யமாக சொன்னார். அது மாதிரி தான் இன்றைக்கி என்னென்னா, எதுக்கு அடுத்தாலும் நம்ம பண்ணிடுவோம். நான் சொல்லியிருக்கேன் எனக்குள்ள ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அப்பாலே இப்போ சாத்தானேன்னு, அடுத்தப்படி எனக்குள்ள ஆவியானவர் சொல்லார், சாத்தான்லாம் இல்லைப்பா, நீ தான் இப்படி யோசிச்சா, இப்போ தேவையில்லாமல் இதை பார்த்தது அல்லது நீ யோசித்தது அதை இப்படிலாம் உன் இருதயத்தில் கற்பனை பண்ணது நீ தான். எங்கே இருக்கான் சாத்தான்? இல்லாத ஒன்றை கற்பனை பண்ணிக்கிட்டு சாத்தான் இருக்கிறான். ஆனால் அங்கே நமக்கு நேரிடுகிற எல்லாமே சாத்தான் தான் நம்ம சொல்லக்கூடாது. நாமளே அநேக நேரங்களில் தேவையில்லாத சிந்திக்கிறோம், பார்க்குறோம் அல்லது யோசிக்கிறோம். அப்புறம் நம்ம சாத்தான் செஞ்சிட்டான்னு சொல்கிறோம். நோ, தேவன் எல்லா நேரத்துலையும் சாத்தானை பார்க்க வேண்டாம், எல்லா நேரத்துலையும் தேவனை பார்ப்போம். தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. இன்னொன்று, தாவீது பாருங்கள், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த மனுஷன் தாவீது. அவனை அந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்க, எடுக்க வேண்டாம். சீமேயி அவன் அப்சலோமுக்கு தப்பி ஓடும் பொழுது சீமேயி வர்றான். சீமேயி சவுலுக்கு சொந்தக்காரன், சவுல் ராஜாவுக்கு. அவன் தாவீதை சபிக்கிறான், தொலைந்து போ ரத்த பிரியனே அப்படின்லாம் சொல்கிறான். அப்போ அவனுடைய கூட இருக்கிற தளபதி சொல்கிறான், அவன் தலையை நான் மாறிட்டு வந்துடுறேன், சொல்லுங்கள், ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அவன் தலையை கொண்டு வந்துடுறேன். செத்த நாய் மாதிரி இருக்கிறான், இவன் என்ன உங்களை குறித்து இப்படி பேசுகிறான், ராஜானோட மரியாதை எல்லாம் அப்படின்னு. அப்போ தாவீது என்ன சொன்னார்? விடு, அவன் என்னை தூசிக்கும்படிக்கு தேவன் அவனுக்கு அனுமதித்திருக்கிறார், இல்லாட்ட அவன் என்னை தூசிக்க முடியாது, அதனால் விட்டுருப்பா, நீ ஏன் ஆத்திரப்படுற? ஸோ இப்போ அந்த தாவீது பாருங்கள், அவர் யாரை பார்க்குறாரு? இப்போ தேவன் அனுமதித்திருக்கிறார். நாம் இப்படி பார்த்துருக்கோமா? நம்ம இப்படி பார்த்தோம்னா இளைப்பாறுதலாக இருக்கும். நம்ம அநேக நேரங்களில் மாமியாரை பார்க்குறோம், மருமகளை பார்க்குறோம், பிரதர்ஸை பார்க்குறோம், சிஸ்டர்ஸை பார்க்குறோம், சபையில் உள்ள மூப்பர்களை பார்க்குறோம், எதையோ பார்க்குறோம். ஆனால் தேவனை பார்க்க தவறிடுறோம். ஆனால் இங்கே என்ன எழுதியிருக்கு? நீ இருதயத்தில் சுத்தமாக இருந்தா, யாரை குறித்தும் உன்னுடைய இருதயத்தில் ஒரு கசப்போ அல்லது கோபமோ அல்லது மன்னிக்க முடியாத ஒரு சுவாவமோ உனக்கு இல்லைன்னு சொன்னால், உனக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கும்போது நீ அவர்களை கற்பனை பண்ண மாட்டா. இல்லாத சாத்தானை கூட, உன் வாழ்க்கையில் தலையிடாத சாத்தானை கூட அவன் தான் செஞ்சுட்டான்னு நீ சொல்ல மாட்டாய். நீ ஏன் அப்படி சொல்கிறான்னா, நீ தேவனை தரிசிக்க முடியலை. அவன் இருதயத்தில் அவங்க மேலே கசப்பு இருக்குது, அதனால சந்தேகத்தின் மேலே யாரையாவது சொல்லிடுவாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சந்தேகத்தின் அடிப்படையில் யாராவது ஒரு நபரை குற்றஞ்சாட்டிடுவாங்க. இன்னும் அருமையானவர்களே, இந்த வார்த்தையின்படி இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை எப்படி தரிசிப்பார்கள்? எல்லா நேரங்களிலும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு அவர்கள் அறிந்திருக்கிறபடினால அவர்கள் சாத்தானை அல்ல அல்லது மனிதர்களை அல்ல, அவர்கள் யாரை பார்க்கிறார்கள்? தேவனை பார்க்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது நடந்தால் நீங்கள் சாத்தானை பார்க்குறீங்களா, இல்லை மனிதர்களை பார்க்குறீங்களா, இல்லை தேவனை பார்க்குறீங்களா? ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், என் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு, என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஒன்று அனுமதி இல்லாமல் நடக்காது. சாத்தான் சொல்கிறான், அவன் தேவனை பார்க்குறான், யோபுவை போய் பார்க்குறான், அவனை நெருங்க முடியல. அவன் என்ன சொல்கிறான்? நீர் தான் வேலி அடைத்திருக்கு. சாத்தான் யாரை பார்க்குறான்? தேவனை பார்க்குறான். நீர் வேலி அடைக்காமையா? அவன் யோபுவை பார்க்கல, அவன் பாருங்கள், அவன் பெரிய பழத்தை வேலி அடைச்சி வச்சிருக்கான், நான் நெருங்க முடியலன்னு சொல்லலை, நீங்கள் தான் வேலி அடைச்சி வச்சிருக்கேன்னு சொல்கிறான். அவன் கண்ணுக்கு தேவன் செஞ்சு தெரியுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அநேக நேரத்தில் நீங்கள் தான் வேலையை திறந்திருக்கீங்க ஆண்டவரே, இல்லைன்னா எங்களை அவன் தொட முடியுமா அப்படின்னு சொல்லலை. நீங்கள் தான் அனுமதிச்சிருக்கீங்க, உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. அநேக நேரங்களில் என்ன சொல்கிறோம்னாக்கா, சாத்தான் செஞ்சுட்டான், இந்த பிரதர் தான், இந்த சிஸ்டர் தான், சொந்தக்காரங்க தான், மாமியா தான், மருமக தான், எப்படி சொல்லிகிட்டு இருக்கோம். மனம் திரும்ப வருமானவர்களே, இருதயத்தில் சுத்தமாக இருந்தோம்னா, நான் பார்த்துருக்கேன் சில நேரங்களில் நம்ம அவங்க மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சுருப்போம், ஆனால் அவங்க தவறாக புரிஞ்சு வச்சுட்டு ஏதாவது ஒன்றும் நம்மகிட்ட வாக்குவாதம் பண்ணுவாங்க. சில நிமிஷங்கள் ஸ்டன் ஆகிருவோம். அவங்களுக்கு மாறுத்தாரம் சொல்கிறதுக்கு கூட நம்மகிட்ட வார்த்தையே வராது. ஏன் தெரியுமா? இருதயத்தில் ஒன்றுமே இல்லையே. ஆனால் நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே உள்ளே வந்துடும். நீங்கள் உங்களை பற்றி தெரியாதா, நீங்கள் அன்றைக்கி அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னி எல்லாம் வந்துடும் கொஞ்சம் நேரத்துக்குள்ள. காரணம் என்னென்னா, கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தால் நம்ம மாம்சம் அப்படியே நம்மளை மறுபடியும் கொண்டு வந்துடும். நல்லா ஜாக்கிரதையாக இருப்போம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடிப்பான்னு சொன்னது மாதிரிக்க நம்முடைய இருதயத்தை கரைப்படுத்தக்கூடிய எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு நாங்கள் சிறைப்படுத்துகிறோம். பவுல் சொன்னது போல் நம்ம சிந்தனைகளை எல்லாம் கிறிஸ்துக்கு சிறைப்படுத்துவோம், இருதயத்தை சுத்தி எரிப்போம். உடனுக்குடன் நம்ம விழுந்தாலும் தவறுனாலும் நம்ம அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம். தேவன் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிப்பார். அவரை நாம் ஒவ்வொரு காரியத்திலையும் என் தேவனே இதை செய்தார், என் தேவனே இதுக்கு பின்னாடி இருக்கிறாருங்கிற உணர்வு நம்மகிட்ட வரும்போது விடுதலையாக இருப்போம். அதுதான் சமாதானத்தின் வழி.
எல்லா சூழ்நிலையும் நம்ம தேவனை பார்த்துட்டோம்னு சொன்னால், இருதயத்தில் சுத்தமாக இருந்துட்டோம்னு சொன்னால், இருதயத்தில் சமாதானம் இருக்கும். என்ன நடந்தாலும் நம்ம கலங்கவும் மாட்டோம், கவலைப்படவும் மாட்டோம். ஏன்னா எவ்ரிதிங் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் காட். தேவனுடைய கட்டுப்பாட்டுக்கு மிஞ்சி என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க முடியாது. தேவனால் அதை நீக்கவும் முடியும், தேவனால் வழியை திறக்கவும் முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.